நற்பவி. இப்பதிவை காணும் அனைவருக்கும் அகத்தியரின் அருள் கிடைக்க அவர் பாதம் பணிகிறேன். நாம் இன்று காணவிருக்கும் பதிவு மாமுனிவர் அகத்தியரை பற்றி. அகத்தியர் தமிழுக்கான முனிவர் என்றும் சித்த மருத்துவ முறைகளை வழங்கியவர் என்றும் நாம் அறிந்ததே. மேலும் சங்ககால நூல்களில் இவரை பற்றி பல குறிப்புகள் காண கிடைக்கின்றன. வேத காலத்து சப்த ரிஷிகளில் ஒருவராக அகத்தியர் போற்றப்படுகிறார். இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. தமிழ் இலக்கணம் அருளியதால் தமிழ் முனிவர் என்றும், அதிக தவம் செய்ததால் மாதவ முனிவர் என்றும், முனிவர்களுக்கெல்லாம் குருவானவர் என்பதால் குரு முனி என்றும், கும்பத்தில் பிறந்ததால் கும்பமுனி என்றும் பல சிறப்பு பெயர்களால் இவரை குறிப்பிடுவார்கள். கடவுளின் வரமாக மண் கலசத்தில் உயிரணுவாக விழுந்து குழந்தையாக பிறவி எடுத்ததாக புராணங்கள் இவரை குறிப்பிடுகின்றன. இவர் பிறந்த மாதம் மார்கழி, பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். மேலும் இவரை பற்றி சில அரிய தகவல்களையும் அனுபவங்களையும் பகிர்வதற்காகவே இத்தொடரை வழங்க உள்ளோம். தொடர்ந்து பாருங்கள், பயனடையுங்கள். நன்றி.